வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படும், சில ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். அந்த வகையில் திருச்சி கோட்டத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 2 முக்கியமான ரயில்கள் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்ம பயணம் சிறக்க வசதியாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியில் இருந்து காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய டெமோ ரயில். இந்த ரயிலானது காலையில் 8:40 மணிக்கு புறப்பட்டு தினமுமே காரைக்கால் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 24ஆம் தேதி நாளைக்கு, அப்புறம் 27ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி வழக்கம் போல் 8:40 மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து புறப்படும். அங்கேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது தஞ்சாவூர் வரைக்கும் தான் செல்லும். தஞ்சாவூரில் இருந்து காரைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. ஆக அன்றைய தினங்களில் இந்த ரயில் தஞ்சாவூர் வரைக்கும் தான் போகும். அப்படிங்கிறதுனால அதற்கு தகுந்தாற்போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி காரைக்காலில் இருந்து கிளம்பி வர வேண்டிய ரயில் தஞ்சாவூர் வரைக்கும் ரத்து செய்யப்பட்டதுனால மீண்டும் இந்த ரயிலானது தஞ்சாவூரில் இருந்து 5:32 மணிக்கு மாலை புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி பாலக்காடு டவுனில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் வருகிற 27ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் பாலக்காட்டில் இருந்து புறப்பட்டு கரூர் வரைக்கும் தான் இயக்கப்படும். கரூர் திருச்சி இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. ஆக அன்றைய தேதியில் இந்த ரயில் திருச்சிக்கு வராததுனால ரிட்டன் திருச்சியில் இருந்து பாலக்காடு நோக்கி புறப்பட்டு செல்லாது. அதற்கு பதிலாக கரூரில் இருந்து தான் புறப்பட்டு செல்லும் 2:20 மணிக்கு. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். கரூரில் இருந்து தான் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த 2 ரயிலுக்கான மாற்றம் பகுதி ரத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தேதி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தேதிகளில் நீங்கள் பயணிக்க நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த ரயில்கள் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள். முன்பதிவு செஞ்ச ரயில்களில் மெசேஜ் வரும், இந்த ட்ரெயினில் மெசேஜ் எல்லாம் வராது. நம்ம இப்படி தான் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.